ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் விஜிகே டேஞ்சரஸ். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ லைவ் போடலான்னு இருக்கோம். அதுக்கு வந்து நமக்கு 50 சப்ஸ்கிரைபர் தேவை. நீங்கள் தான் எங்களுக்கு துணையாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். 50 சப்ஸ்கிரைப் மேலே போகணும். நீங்கள் தான் துணையாக இருக்கணும். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட். அங்கே நான் ஃப்ரீ ஃபயர் இப்போ வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் போனேன்ல, அது வந்து என்னோடய ப்ளே ஸ்டோர் வந்து லாக் ஆகிடுச்சு. நான் வேறு சிம்மில் இருக்கும்போதே ஒழிச்சு வச்சேன். ஃபார்வர்ட் பாஸ்வேர்டை மறந்துட்டேன். ஆனால் இப்போ வேறு சிம் எங்கள் தாத்தா ஃபோன் மாறிடுச்சு. எங்கள் அம்மா வேறு ஃபோன் வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா ஃபோனில் தான் பண்ணேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து லைவ் போட முடியாதுன்றதால நம்ம அப்படியே யூடியூப்லேயே போடுறோம். நீங்கள் பார்த்து கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் உங்களோட லைக் எனக்கு பெரிய motivational இருக்கும். Time to slice and dice. By Time to slice and dice. ஜெனி கேமிங்கில் தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன யூடியூப்பில் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நான் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. இப்போ நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், பண்டில் உங்களுக்கு பிடிச்சது எனக்கு சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோ அந்த பண்டில் பிடிக்கல. வருஷம் போயிட்டு எனக்கு பண்டில் பிடிக்கல. நீங்களே என்னாச்சும் ஒன்று சொல்லுங்கள். அப்படியே நம்ம வச்சுப்போம். சரி, மேட்சுக்கு வந்தாச்சு, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுண்ணா. ஓகே, ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனைனா நான் வீடியோ எடுக்க முடியாது. அதுக்கு ஃபோன் வேணும். நான் இன்னொரு ஃபோன் இப்போதைக்கு சென்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படியே நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ணி ஆகணும். ஆனால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணால் ஹேங் ஆகுது. இப்போ நான் விளையாடினே இருக்கும்போது கூட ஹேங் ஆகுச்சு. எப்படி விளையாட போகிறேன்னு தெரியல. ஹேங் ஆகினே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன். அது இன்னொரு வீடியோ நான் போட்டிருப்போம். அதில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ எப்படி ஸ்டக் ஆகுது மட்டும் பாருங்கள். ஸ்டக்கு எப்படி விளையாடுன்னு பார்ப்போம். யூடியூப் ஆன் பண்ணிட்டு இதில் பண்ணாலும் வேணாம், நல்லா அப்படின்னு நினச்சின்னு போட்டேன். இப்போ டீமேட் மரணமான டீமேட் அதுக்குள்ளே அடிச்சு முடிச்சிட்டாங்க. சூப்பர், வெல்டன் சூப்பர். எல்லாருக்கும் ஹெட்ஷாட் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். 2 ஏஸ் ஒரே மேட்ச்சில் அடித்தா. நீங்கள் ஆனால் சப்போர்ட் பண்ணி எனக்கு லைக் சப்ஸ்கிரைப் கொடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் ஹெட்ஷாட் அடிக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கின்னு எஸ்ஆர்எம் கோவில் நான் நிறைய கேட்டிருக்கேன். அதுமாரி நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் யாரும் அன்றைக்காதீங்க, கேட்ட பிடிச்ச வார்த்தைலாம் அதெல்லாம் தப்பான விஷயம். அதெல்லாம் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இதுமாரி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. பேசுகிறவங்களையும் கேட்கணும். இப்போ நம்ம கேமை பக்கத்தா இல்லை உங்ககிட்ட பேசத்தானே தெரியல. பேரா ஜெய்ப்பா, இதுமாரி தான் இதுவாகும் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வட டீம்மேட்டு. ஆனால் நம்ம சரி, ஒரு கில்லாட்ஸ் ஆச்சு. எப்படியோ பார்க்காம வந்ததெல்லாம் அடிச்சிச்சு. பண்ணலாம். ஒரு ஜோன் வருது. விட்றா அப்போடா. நான் கூட செத்துருவேன்னு நினச்சேன். செல்ல போய் எனிமி இருக்கானு பார்க்கலாம். ஐயோ வேணாம், ஜோன் வருது. போகலாம். அப்படி எடுக்கட்டும். சுத்தணும். டீம்மேட்டு பார்த்து பண்ணுங்க. தள்ளுன்னு சரி தேடுவோம். சும்மா கிண்டல் பண்ண நான் கவனிக்காம இருந்தேன். இப்போ நம்ம பெரிய வீடியோவோ போடுறோம். நீங்கள் பெரிய வீடியோ போடுறதுக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு கமெண்ட். இந்த ரவுண்டு தான். இந்த ரவுண்டில் வந்து நம்ம உட்பேக்கரட் ஆடலாம். உட்பேக்கர் முன்னாடி பார்த்தவங்களுக்கு இப்படி ஏறி போனோன்னா இப்படி ஏறி போய் அங்கே நின்று 2 பேர் வந்தாங்கன்னா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்கும் வந்து செத்துறானுங்க. 2 பேரும்
என் ஃப்ரெண்டு என் டீம்மேட்லாம் அந்த சைடில் இருந்தா சொன்னாங்க முன்னாடி அப்படி எதிரி குச்சி வந்தேன். இப்போ ஒரு பேக்கரில் எட்டு விடுமா இன்னும் எவனுமே வெளில வர மாட்டேன். ஐயோ மிஸ் ஆகிட்டு கில்லு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். Help me! இந்த நேரம் பார்த்தீங்கன்னா Nice! அது டீம்மேட் Help me! வாடா வாடா நீ தாண்டா வாடா நிற்பா எனக்கு கிளிரிவா எக்ஸ்ட்ரா அச்சம் பண்ண பண்ணுறீங்க வேண்டா இல்லை அவன் கிலோ வாய்ஸ் ஒரு கிலோ வச்சுட்டான். நீ என்ன Take down! பண்ணுறா சூப்பராய் சூப்பர் சூப்பர். அதுதான் நம்ம வந்து ஜெயிக்கலாம். அந்த வீடியோ வந்து இப்போ போன ரவுண்டில் ஹெட்செட் இல்லை அதுமாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணேன்னா 2 பேரும் வந்தானுங்க இப்படி குதிச்சு போய் சும்மா அப்படியே தூக்குனோம் பாருங்க ஒருத்தாளி ஹெட்டு அதுக்கடுத்து இப்படி அழுத்தி ஆனால் இன்னொருத்தவனுக்கு ஹெட்டு 2 பேருமே ஹெட்டு அதுக்கு டீம்மேட் 2 பேரும் முடிச்சதுனால மொத்த பேரும் செத்துறாங்க. ஆனால் இந்த அடி ஹெட்டு அடிச்சு ஆனால் கில்ல தான் எடுக்க முடியல. போய் ஃபோட்டோ ஹெட்செட் ஆர்டிஸ்ட்னு காட்டுறேன். நான் அதை எக்யூட் பண்ணல எனக்கு அதெல்லாம் கொடுத்துட்டாங்க எக்யூட் பண்ணல. ஃபோட்டோ எடுப்போம் ஃபோட்டோ எடுத்தால அது ஓல்டு பிளேயர்ஸுக்கெலாம் தெரிஞ்ச எமௌண்ட்டு 6 இயர்ஸ் ஓல்டு முன்னாடி 6 இயர்ஸ் ஓல்டு எமௌண்ட் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இந்த அவங்களாம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓல்டு பிளேயர்ஸுக்கு ஓல்டு ஃப்ரீ ஃபயர் எம்மா பிடிச்சது தெரியும். யாரோ Help me! Enemy very close! ஷேக் அதுதான் இங்கே ஒரு கவனம் இருக்கணும் தேவையே இல்லாமல் Triple takedown! இப்படி பண்ணுறாங்க. வேர்ல்டு பிளேயர்ஸ்லாம் ஏன் தெரியுமா ராய்ஸ்டார் மாதிரியான பிளேயர்ஸே இந்த கேமை விட்டு போனாங்க. இப்போலாம் கேமை கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஆனால் என்ன அதோட எபிலிட்டிலாம் பார்த்து கரெக்டாக வைக்க மாட்டாங்க யாருமே. டைம் ஆகுது மேட்ச் போகிறோம் கரெக்டாக வச்சுன்னு போனால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் பிளேயர்ஸே போயிட்டாங்க. அவங்க எம்மா பெரிய பிளேயர் ஃபேன் பேஸ்லாம் இது அவருக்கு அதிகம். யார் யாரெல்லாம் லாயல் ஸ்டார் பிளேயரோ அவங்க யூடியூப் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ராய்ஸ்டாரோட பிளேயரை வந்து ராய்ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்புறம் சாங் ஃபர்ஸ்ட் வந்துச்சுல நம்ம சாங் யார் சாங் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நம்ம ப்ரோ பிடிக்கும் அவர் மாடரவி ப்ரோ பிடிக்கும். அப்புறம் சரம் ப்ரோ பிடிக்கும் ஆண்டனி ப்ரோ பிடிக்கும். உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் மறக்காமல் சொல்கிறேங்க. செத்துட்டேன். என் டீம்மேட் இப்போ ஒன்று பண்ணுவான் பாருங்க. இப்போ இருங்க இங்கே ஒருத்தவங்க சுற்றுறானா அவனை பாதிரானா மெடிக்கல் சுற்றுறான். இப்போதான் ஒரு மேப்பே சத்தம் முடங்கியாக்காம அப்படியே நிற்கிறான். ஹெட்டில் வச்சு என்னங்க இது ஆனா இவனை பார்த்து வச்சுக்கோங்க. இவன் தான் என்னை வெறுத்தனமா கொண்டு வேணும்னே அடிப்பான். ஐயோ பாவம் 2வது டீம்மேட்டு. ஏன்டா முன்னாலே போயிருந்தா அவனை ரிவே பண்ணிருக்கலாம். இப்போ எதுக்கு உனக்கு தேவையில்ல அவனை அடிக்கலனாலும் உனக்கு இருக்குது பிச்சு போட்டுறான். வா அவனை ஒழுங்கா போய் அடிச்சிடுற அவனை இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான் கண்ணை வீண் அடிச்சிடா.
Down. நீ தாண்டா டீம்மேட்டு. இவனை ஒரு ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல கூட்டி ரூம் மேட்ச் போடுறோம். அடுத்த மேட்ச் ரூம் மேட்ச் போடத்தாண்டா போடலாம், இல்லை சிஎஸ்ஏ போனால் போயிடலாம். பார்ப்போம் ரூம் மேட்ச் கிடைக்குதான்னு. இந்த தாட்டியும் ஹெட்ஷாட் தான், இல்லை இந்த தாட்டி மாற்றிக்கலான்னு இருக்கேன் என் மைண்டில். ஏன்னா எஸ்ஆர்எம் ப்ரோலே ஒரு தாட்டி ஏன் ப்ரோ மட்ட மாரி ஐத்து பிடிக்காம ஹெட்ஷாட் மட்டுமே அடிக்க கேட்டுருக்காங்க. அதுமாரி யாரும் கேட்கக்கூடாதுன்னு இந்த தாட்டி ஐடி புக்ஸ்லேயே பார்த்துடலாம். கன்னையும் மாற்றியாச்சு. வா இப்போ நீனா நானா தான். ஏய் என்ன மாரியே போகிறேன்டா ஃபஸ்ட்டு. என்ன மாரியே நீ போகலாம் ரெண்டு பேர் அடிக்கிறா. அதோட ஆடுங்க வாய மூடல. இவன் அதுக்கு மேல தெரியாம விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் ஆனாலும் நம்ம 2 ஏஸே அடிச்சிருந்தாலும் யாருமே லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு மட்டும் எப்படி தான் போகுதுன்னே தெரில, அவங்களுக்கு மட்டும் பண்ணி விட்றீங்க. ப்ளீஸ் எனக்கும் பண்ணுங்க. இன்னும் இப்போ இனிமையை வேற தேடணும். எங்கே தாண்டா இருக்கீங்க? அப்போ Enemy very close. Double takedown. மட்டும் எடுத்து விட்டுறா. காலைல வந்து கெஞ்சிக்க வேண்டாம். அவ்வளோதாண்டா, சூப்பர்ரா. வாடா டீம்மேட்னா டீம்மேட் தாண்டா, என் கீழே எடுத்து கொடுக்குறா. நீங்கள் நல்லா இருப்பீங்கடா. அந்த வீடியோவை பார்த்து அதுக்கும் கொஞ்சம் லைக் பண்ணால் நல்லாயிருக்கும். கஷ்டப்பட்டு உட்காதுலாம் எட்டு அடிச்சுக்கலாம். இந்த அடியும் உட்காந்து இல்லை வேணாம். I deployed a smoke grenade. இந்த அடி வேணா டஸ்டிக்லேயே அடிச்சுக்கிறேன். அது வீடியோ எடுத்து வச்சு போட்டுருன்னா பார்ப்போம் போடுறேன். உங்களுக்காக அதை கூட பண்ணணும்னா எப்படி? Go for the airdrop. சரி. ஐயோ ஐயோ தேவையில்லாத வார்த்தை. இப்போ எதுக்கு நான் அப்போ அந்த கண்ணை வெளில எடுத்து போட்டுச்சு? இப்போ இதுக்கு பதிலாக க்ளோவல் எடுத்துன்னே தெரியல. ஐயோ தப்பு பண்ணிட்டேன். லாங் கொஞ்சம் சார்ஜுக்கு எப்படி வந்துட்டேனே. ஐயோ டீம் Help me. இப்படி வந்தாஸ்டானது. Enemy very close. ரெண்டாவது அழிட்டுன்னு போட்டுக்குதேன்னு நினச்சி நான் ரெண்டாவது அழிட்டு நினச்சா ஏன்டா இப்படி என்ன பழி வாங்குறீங்க? நீ ஏன் பாருங்க நீ நினைக்கிற ஜோன் வந்து உன்னை சாவடிக்கிறதுக்கா? அவ்வளோ ரெண்டா சூப்பரா வாடா ஒருத்தவங்க வரான், அவனே அடிச்சிரு. அவுட்டுக்கிட்ட ஆகிட போற. ஃபர்ஸ்ட் ஓஷியில் போட்டுருச்சு. நீ தண்டாகிற நண்பா அடிச்சிடா. ஆமா மட்டமா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்களா மட்டமாக நின்று தான் சவுண்டு கூட கேட்காம என் ஃபர்ஸ்ட் அடிட் அடிச்சால. இப்போ என்னன்னா இப்போ இவனை போய் அடிக்கிறதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு நடக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதில் எப்படி மட்டமாக போட்டான். ஆனால் இப்போ என்னன்னா இப்படி விளையாட இதுக்கு நம்மளும் விளையாடி ஆகணும்ல. பாருங்க இந்த அடி நம்ம ஹெட்ஷாட்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம வேணா டஸ்ட் எடுத்துன்னு போயிடலாம். என்ன பண்ணுறது? பார்த்துக்கலாம் விடுப்பா போகலாம். என் கூட வா. சரி விடு, நான் உன் கூட வரேன். ஃபர்ஸ்ட் அடி உன்னை நம்பி வரேன். கை விட்டுட்டு போனேன். அங்கே இருக்கிறாங்களே எல்லாம் வேற வந்து யாராவது. ஐயோ நான் ஏறிட்டு குளோபல் வேற இல்லை. என்ன பண்றது? உட்காந்து ஓடுறான். நீ ஏன்டா அடிக்கிற? Enemy very close. Double takedown.
சரி வா அடி அடிச்சிட்டியாடா பார்த்துக்கடா பைத்தக்காரா வந்து ரிவே பண்ணுறா என்னடா நீங்க எனக்கு ரிவே பண்ணி தொலைங்களா நான் என்னடா பாவம் பண்ணேன் சரி இந்த மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு ரூம் மேட்ச் தான் யாரு வர்றாங்களோ உங்களை வச்சு கைமா பண்றோம் என்ன சொல்றீங்க படி ரிப்பேர்ல எடுக்கிற சான்ஸ் கிடைச்சிருக்கு எடுக்கணும் அடிக்கணும் தோத்துடக்கூடாது I deployed a smoke grenade. இந்த வீடியோ வந்து தலை என்னால் விளையாடவே முடியல ஸ்டக்கு ஆகுது முன்னாடி ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பார்க்கலாம் ஓய் இப்போ எத்தனை பேரா 2 பேர் லைனாக போறீங்க திருப்பி ஒருத்தவங்க போகிறான் இப்படி போகிறது தப்பு டீம்மேட் இல்லாமல் பார்த்துக்கலாம் வேறு ஸ்கூல் ஃபுல் ஆயிடுச்சுன்னா போயிடலாம் ஐயோ அடிக்கிறான் அடிக்கிற டீம் ஊடாதிக்கலாம் அடிச்சா ஈத்து கூட அடிக்கலாம் சொன்னேன்ல Enemy very close. மாரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விளையாடிட்டு எப்படி விளையாடுறாங்க அடிக்கலாம் Double takedown. இவன் ஃபர்ஸ்ட் அடித்தான் இவன் போய் ஒளிஞ்சு வேற அடிச்சான் இதுக்கே தோத்துருவாரா நானே ஃபர்ஸ்ட் தோத்துட்டேன் அதெல்லாம் கண்டுக்கூடாது சகஜம் எம்மா பெரிய பிளேயர் வந்தாலும் பார்க்கக்கூடாது மை மாடல் ஐ எம் லைக் நீங்கள் லைக் பண்ணுறவங்களாம் அக்கௌண்ட் போட்டுருங்க மறக்கக்கூடாது அப்புறம் அந்த எச்ஆர்டிக்கு லைக் போட்டுருங்க எப்படியாச்சும் 50 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துடணுங்க நீங்கள் தான் எப்படியாச்சும் கொண்டு வரணும் நீங்கள் கொண்டு வந்துடுங்க அதுக்கடுத்து நம்ம பாருங்கள் யார் அடிக்கிறா ரிவ்யூ நான் படிக்கலாமா சரி வேணாம் விடு மேலே என்னமோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது சரி நம்ம மூவ் போட்டுன்னு போகலாம் வா யாராச்சும் இருக்கீங்களாடா சொல்லி போறீங்களா நான் என்ன மாற்றி எடுக்கிறதுக்கு தப்பு விக்டர் கன்னில் நம்ம நல்லாவே எடுத்தோம் அப்போ விக்டரை நம்பி எடுத்தேன் என்ன மாற்றி ஓய்யோ நான் ஹைட் பாருங்க என்ன பண்றது இவனுக்கு க்ளோவல் காலின்னு நினைக்கிறான் க்ளோவல் போடமா Double takedown. சுத்தக்கூடாது யார் அது பாம்பு போடுறது Help me. இந்த பாம்பு Double takedown. பாம்பு போட்டான் அவங்க பாருங்க கையில மாட்டினா அந்த பாம்பு நீ செத்து போடி மாட்டாமலே போயிடுவேன் வச்சு அடிக்கிறோம் வா வா பரவாயில்ல நான் விக்டர் எடுப்பேன் நான் விக்டர் வேணாம் Medkit for everybody. விக்டர் வேணாம் இந்தாட்டி விக்டர் வேணாம் விடுங்க Head there. தாம்சன் Head there. தாம்சன்ல ஒரு அடிப்படை ஆயிடுச்சுனே அது என்னாலே நம்ப முடியல அந்த ஒரு மேட்ச் போனேன் கடவுள் புண்ணியமா என்னன்னே தெரியல சும்மா அழித்து போட்டுச்சுன்னா எல்லாம் எட்டு ஒருத்தவன் ஏறி வர அவனை தொட்ட ஒன்று கூட ரெட் இல்லாமல் மாறுது உண்மையாலுமே நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பலைன்னா போங்க எப்படின்னா தெரியல அவனை அடிக்கிறான் வரவன் அந்த ரவுண்டு அந்த மேட்ச் பூராவே எல்லாமே எட்டா அடிச்சு ஜெயிச்சோம் எப்படின்னு தெரியல என்னாலே நம்ப முடியல இதுதான் தாம்சன்ல நம்ம அடிப்போமோ யார் அது Enemy very close. First உங்களை நம்பினா யார் நம்பரு
பின்னாடி இருந்து அப்படியே தச்சு வா Down. போயா டான் 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 3 போயா கடந்தாச்சு ஸ்ட்ரைக்கு. அடுத்தது என்னாச்சும் சேலஞ்ச் கீழஞ்சு இருந்துச்சுன்னா நீங்களும் எனக்கு மற்றவங்களுக்கு சொல்கிற மாரியே நீங்களும் எனக்கு சொல்லுங்கள். சரி சொன்ன மாரி அடுத்தது ரூம் மேட்ச் போகலாம். அந்த ஓன் கார்டு கூப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. கூப்பிட்டு பார்ப்போம் வரானா இல்லையான்னு. என்ன வரவே மாட்டான், வேற யாரும் கூப்பிட்றானுங்க. சரி அவனை நம்ம கூப்பிடுவோம், வந்துட்டான். சரி இவனை வச்சு இன்னைக்கு ஒரு ரூம் மேட்ச் போட்டுற வேண்டியதுதான். இருங்க அவனை இதுக்கு கூப்பிட்டு பார்ப்போம், வந்தாலும் வருவானுங்க. 1v1 கூட போடலாம் பார்ப்போம். சரி பரவாயில்ல. இன்னும் வெளில போயிட்டானா கொஞ்சம் இது ஸ்டாப் பண்ண சொல்கிறான்னு நினைக்கிறேன். நான் பாஸ்வேர்டு எப்பயுமே 8 தான். என் ரோல் நம்பரும் என்னோட மந்த்தும் அதான். டப்புன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயோ போயிட்டானே. சரி வேற எவனாச்சும் போயிட்டு பார்ப்போம். என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பரானா வந்துட்டானோ இல்லை வந்துட்டான். டப்புன்னு ஸ்டார்ட் பண்ணு. அதே தான் பாரு. வா வச்சு கீழிக்கிறான். இவனை மாட்டிக்கிச்சு ஒரு கருப்பாடு. இந்த இதில் எனக்கு என்ன வெறுப்புனா 99 Free Fire India is set in a virtual world and is not based on the real world. Don't worry if you're eliminated. Respawn awaits. சரி பாப்போம். Good luck. என் கூட இது மாதிரி தான் நிறைய பேர் ரூம் மேட்ச் வந்துருக்காங்க. ஆனால் நடுவில் வெளில போயிடுவாங்க. இவன் வெளில போகிறானா பார்ப்போம். உட்பக்கரில் அம்மா அடி அடிச்சல. இப்போ அப்போ உங்கள் முன்னாடியே அடிக்கணும். ஒரு எட்டு கூட கூடாது பாருங்க. சும்மா அப்படியே தூக்கினேன். எப்படி எட்டு மூணு டவுனா உட்பக்கரில் இதாங்க வெறுப்பே. உள்ள வேண்டிய நேரத்தில் வெளில போயிட்டான். இதுக்கு மேலே இன்னொரு வெறுப்பு என்னன்னா, அவன் வெளில போயிட்டான்னா நம்ம தானே வின்னிங்க. டிஃபிகல்ட்டுங்க. ஐயோ அவன் இருக்காட்ட அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே வெளில போயிடுச்சு. ஐயோ ஏன்டா வெளில போனா அதுக்குள்ள. வெளில வந்துரு. அப்பாடா இதுமாதிரி மேட்சுக்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் பாஸ்வேர்டு போடலன்னா இறச்சி வந்துடுவாங்க. பாஸ்வேர்டு போட்டுருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும் நீங்கள் ஒருத்தர் தான் ஒன்றும் வராது. அமௌண்ட்டு போடுங்க எவனாச்சும் வாங்கடா டீமேட்டு. அதில் சப்ஸ்கிரைபர்லாம் என்ன நினைப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கோம். எவனாச்சும் வாங்கடா அப்போ தான்டா ரூம் மேட்ச் போட முடியும். அதில் சப்ஸ்கிரைபர்லாம் விட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஏமாத்துறீங்க ப்ரோ. ஒன்று வந்துட்டான். அப்பா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவன் பேர் என்னது பெருமுவா. நம்ம ஒன்று வச்சிருக்கான். பார்க்கலாம் விளையாடுறானா இல்லை அடி வாங்குறானான்னு. இல்லை அவனை மாரி வெளில போயிடுறானா. அவனுக்கு காணும். வெளியில போகிறானா. சரி ஃபஸ்ட்டு நான் அடைச்சி வச்சிருவோம். இதுக்கும் சில இந்த அடிச்சு வச்சுட போகிறான் அமௌண்ட்டு. ஓகே விளாட்றான்ப்பா. விளையாடிடுறா. அவனை மாரி விளையாட்டு நடுவில் போட போகிறடா. ஓய் முட்டாகிற விளையாட்டு. நம்மளுக்கு டபுள் ஒன் பஞ்ச் அழுத்து பிடிச்சி வெறுப்பாக்குறீங்க. ஃபஸ்ட்டு மெடிக்கல் சுற்றி மெடிக்கெட்லாம் நம்ம கிட்ட இல்லை. பாடா ஒளியாந்தாச்சு. அங்கேயே நிற்கணும். முன்னாடி வந்துட போகிறான். அடி ஆடங்கா அடிக்க தெரியாதுன்றா. அப்பதான் அடிக்கிறோம். கையில் மாட்டினேன் பிச்சு போட்டு. வா நம்ம டெக்னிக் ஆஃப் மாஸ்டர்லே நம்ம வராது. இதுமாரி டெக்னிக் இங்கே போடுறான் போகிறான். குளோவில் மாட்டோம். இன்னைக்கு அடிக்காம எல்லாம் பண்ணுறது. இடமே டபுள் வேற மாட்டிக்கினா
சரி ஓடு தூரத்துல என்ன போற கிட்ட வாடா என்ன மாதிரி ஊக்காங்க நீ அப்படி வெளில வந்துரு ஐயோ எனக்கு இப்போ ஜம்ப் ஷாட் இருக்குதுன்னா அடிச்சிருவா ஜம்ப் ஷாட் அடிக்கணும்னா அதுக்கெல்லாம் என்ன அடிச்சுட்டு நின்று அடிச்சுனே எட்டு வருது அதுதான் நின்று அடிச்சா ஓடும் ஆனால் அவன் அடிச்சுட்டு அதுக்குள்ளே போயினே இருப்பான் பிளேயராக அதுக்கு இல்லை மூவ் கொடுத்து ஆடலாம் அவனுக்கு பாட்டுன்றதால அப்படியே மூவ் கொடுக்காம ஆடலாம் பார்ப்போம் பாடங்க எஸ்கேஸ் கன்னு மாற்றணும் இதெல்லாம் எனக்கு அடிக்கவே வரும் இந்த சைடில் வந்துடுவேன் இப்படி அடிச்சுட்டு இந்த சைடில் வந்து இப்படி இருந்து அடிக்கும் ஆனால் இவன் உனக்கு பண்ணுறான் அதான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அவங்க பாருங்களா பழுத்துன்னு அடிக்கிறது வெறுப்பாக அவன் பண்ணுறதுலாம் இது ஒன்றும் இல்லை ஏன் இப்போ இது இங்கே வரைக்கும் வந்துச்சுன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து போட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து போடுறேன்னால அந்த ஸ்கோப் வச்சு அடிப்போம் அடி இதுக்கு வாய்ப்பே இல்லை எட்டுக்கு தானே கரெக்டாக குறி வச்சு அடித்தேன் ஆனால் அவங்க அடியாக பண்ணலாம் அதனால ஒரு டேமேஜ் கூட குறையில இந்த படுத்து ஷாட்டை வச்சு விருப்ப எத்தனை என்ன அது ஒன்றும் இல்லை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்கிறேன்னால அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு இப்போ வந்து அவனுக்கு ஒரு பாடம் போட்டியே ஆகணும் இதுக்கு நீ படுத்து ஆடினாலே உனக்கு அடிப்பேன் இனிமேட்டு படுக்க தந்தாலே என்ன நினச்சிட்டு தான் நீ படுக்கணும் அதுமாரி உன்னை கொடுக்காம விட மாட்டேன்டி என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு அது விளையாடினா சொல்ல முடியல வா ஏறி வா வந்து பாரு நீ போ திருப்பி பைன்ட்டா இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அந்த விஷயத்த அது ஒன்றும் இல்லை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துனேன் நல்லா அது டப்புன்னு கைப்பட்டு ஆஃப் ஆகிடுச்சு அதோட மிச்சத்தை தான் நான் அப்படியே கொஞ்சம் குளோவல்குள்ளே வந்து அப்படியே வெளில வந்துட்டு அடிக்கலாம் இல்லை வெளில வந்து சரி இருங்க கேமில் பார்ப்போம் பழுத்து விருப்பத்துறோம் இது பழுப்பு அவங்க பாரு இதுக்கு நீ பழுப்பு படுக்கத்தாக்கா டிஜிகே த டேஞ்சர் என் மனசை வந்துட்டு தான் நீ படுக்கணும் அது என்னோட ஐடி பேர் என்னோட உண்மையான ஐடி பேர் வந்து இது என்னோட உண்மையான ஐடி அடிச்சுன்னே இருந்தேன் பக்கத்தில் இருந்த குளோவால் தோட்டத்துக்கு கீழே சுட்டினே இருக்காங்க குளோவால் தொடாமல் எதுக்குதான் வச்சை சரி எதுவும் குளோவால் போட்டுருணும் போய் படிச்சுனாலும் இருக்கிறியா சைக்கு வா சரி வா போடு பார்த்தீங்களா என்ன ஷாட்டுன்னு குளோவால் ஒட்டி வந்துனேன்னா இப்படி ஒரு ஷாட் முன்னாடி தூசி அடியில் நீ வீட்டுக்கு ஓடுற இதுக்கடுத்து நீ ஒரு பாயிண்ட் எடுக்காம நான் பார்க்குறேன் வா பாயிண்ட் எடுத்துடுறேன் நம்ம இதுக்கு அடுத்து நான் ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டாலோ தோத்துட்டாலும் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களுக்கு டாப் அப் பண்ணி விட்றேன் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன் நீங்கள் டே யாரெல்லாம் பண்ணி பாருங்க யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கறது பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச ஐத்துப்பிடி தான் எடுப்பான்னு நினைக்கிறேன் நம்மளே எதுக்கும் ஐத்துப்பிடி எடுத்து வச்சுப்போம் ரீலோட் பண்ணிக்கலாம் போய் ஒழிஞ்சிக்கிறது நம்மளுக்கு நல்லது வரும் முன் ஒழிஞ்சிக்கிறது நம்மளுக்கு நம்மளது போடா ஒரு ஏறி வராம ஐத்துப்பிடி வச்சுனேன்
ஊவாங்க உடச்சிட்டான். அவனே வெளில வந்து ஐயோ நான் தோத்துருவேண்ணா. வா சபாஸ் சபாஸ். இதுதான் உன்னை என்கிட்ட படுக்காத. நீ படுத்ததுன்னு நான் கோவத்தில் இருக்கேன். நீ படுக்காத. சொல்றதை கேட்காம இதுக்கு படுத்த. சரி இதுக்கு அடுத்தது பார்ப்போம். இப்போ நான் வந்து அவனை படுத்து எத்தனை ஷாட் அடிச்சான். அதுவும் மண்டை கிழிகிற மாரி ஒரு புல்லட் மிஸ் ஆச்சு. அதுக்கு அடிச்சிட்டேன். எப்படி அங்கே இருந்தீங்கன்னா அவன் வச்சு நீங்கள் இதுக்கு நம்ம குளோபல் போட்டது நல்லா போச்சு. யாரா எனக்கு தெரிஞ்ச அவன் ஸ்கோப் வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். நல்ல வேலை நம்ம நோண்டு வந்துட்டோம். பார்த்தீங்கல்ல ஒரே ஒரு ரவுண்டு தோத்துட்டேன். நான் சபாலில் தோற்று டாப் அப் பண்ண வேண்டும். யாருக்கிட்டே கமெண்ட்ல அனுப்பிச்சி விடணும். எனக்கு டாப் நான் வாங்க வந்தா அவன் கண்ணை மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். என்ன கண்ணை வேணா மாத்துறா. அவனை விட மாட்டேன்டா. என்னடா இது ரொம்பலாம் வேலை 66 வந்துருச்சு. சரி இதுக்கு அடுத்தது இந்த மேட்ச் முடிஞ்சோடனே நான் வந்து முடிச்சுக்கலான்னுக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒன்றா வீட்டுக்கு விளையாட அதுக்கு போகலான்னு இருக்கேன். திருப்பியும் இருக்க. சரி வா உங்களுக்கு பிடிச்சிருக்க யூடியூப் லிஸ்ட்டு கமெண்டில் சொல்லாமல் போயிட போகிறீங்க. சொல்லிட்டு முடிச்சிட்டோம் இல்லை ரெடியாக இருங்க எனக்கு சூப்பர் சேட் பண்ணுறதுக்கு டீல் பண்ணவங்களாம். பை.